வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஜாயிண்டில் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். யார் யார் காசு பண்ணுறாங்க, இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசீஸ்னால் வரக்கூடிய எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்ததாக இன்ஜூரி. டிசீஸ் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிறது, இன்ஜூரி அப்படிங்கிறது வெளியே இருந்து வரக்கூடிய. அடுத்ததாக எக்ஸசைஸ்னால் வரக்கூடிய எஃபெக்ட்ஸ். இப்போ எக்ஸசைஸ்னால் எஃபெக்ட் வருது அப்படின்னா நம்ம இம்மொபைலைஸாக, அதாவது எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் அப்படியே மொபைலைஸ்டாக இருந்தோம் அப்படின்னா அதனால் என்னென்ன எஃபெக்ட்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பேசப்போம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு டிசீஸ் அப்படின்னா இதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஆர்த்ரைட்டிஸ் அவங்களாம் வருவாங்க. ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து டிசீஸில் வரும். இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் சைனோவியல் மெம்ப்ரைனுடைய ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். சைனோவியல் மெம்ப்ரைனில் இருந்து தான் சைனோவியல் ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட்டு. எங்கேருந்து சைனோவியல் ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோவியல் மெம்ப்ரைன்லேருந்து தான் சைனோவியல் ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மெம்ப்ரைனில் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைனோவியல் ஃப்ளூயிடும் ப்ராப்ளம் ஆகும். அப்போது இந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட ப்ரொடெக்ஷன் அல்ட்ரா ஆகுது. இது அல்ட்ரா ஆகும்போது நமக்கு லூப்ரிகேஷன் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நார்மல் லூப்ரிகேஷனுக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே இன்னும் ஒரு சில ஆர்த்ரைட்டிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கார்டிலேஜும் சேர்ந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ கார்டிலேஜும் அஃபெக்ட் ஆகும்போது நமக்கு கார்டிலேஜ்னால் ஸ்ட்ரெஸ்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எங்கே போகும், ஆட்டோமேட்டிக்காக போனுக்கு போகும். போனுக்கு போச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். போனில் ஃப்ரிக்ஷன் நடக்குது அப்படின்னா நமக்கு எரோசன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். போனில் எரோசன், போன் வந்து நொறுங்க ஆரம்பிக்கும். நொறுங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சில டிசீஸ்னால் வரக்கூடிய எஃபெக்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு சைனோவியல் மெம்ப்ரைன் ப்ராப்ளம் ஆகிட்டு ஃப்ளூயிட் ப்ராப்ளம் ஆகும். அடுத்ததாக கார்டிலேஜ் மூலமாக நமக்கு எரோசன் நடக்குது. அடுத்ததாக எஃபெக்ட் ஆஃப் இன்ஜூரி. ஏதாவது ஒரு இன்ஜூரி வருது, எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல் இன்ஜூரி கூட வச்சுக்கலாம். நம்ம வெளியேருந்து ஓங்கி அடிக்கிறோம் டம்மு, அப்போ என்ன ஆகும், லிகமெண்ட் டேர் ஆகும். லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு ஸ்டெபிலிட்டி லேக் ஆகிடும். லிகமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுறாங்க, ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டிக்காக. ஸோ ஸ்டெபிலிட்டி லேக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இன்க்ரீஸ்டு மொபிலிட்டி அதிகமாகிடும். ஓகேவா? அதாவது இவ்வளோ தான் மூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜாயிண்ட் இருக்கும். பட் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அது இவ்வளோ கூட மூவ் ஆகணும். அதாவது அதோடைய ரேஞ்ச், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து அதிகமாகிடும். ஓகே, அடுத்ததாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்குது அப்படின்றத பேசுவோம். ஸோ நீங்கள் இன்ஜூரியில் மேக்ஸிமம் லிகமெண்ட் டேர் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஜாயிண்ட்ஸில் நிறையா ப்ராசஸ் நடக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கார்டிலேஜ் ஸ்ட்ராங் ஆகும், அதே போல் ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். போன் சென்சிஸ் ஆகும், போன் புதுசாக உருவாக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ ஒன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கார்டிலேஜ் ரெஸ்பான்ஸ் பண்ணும். கார்டிலேஜ் ரெஸ்பான்ஸ் பண்ணி புதுசாக நமக்கு கார்டிலேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்ததாக போன் ரெஸ்பான்ஸ் பண்ணும். போன் ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதில் அதிகப்படியான கால்சியம் டெபாசிட் ஆகிட்டு போன் ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்ததாக டெண்டான், நமக்கு மசில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மசில் டெண்டான்லாம் போய் போனில் ஆக்ட் ஆகும், ஜாயிண்டில் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மசில் டெண்டான்லாம் இந்த எக்ஸசைஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த டெண்டான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டெண்டானில் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகும். ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னா அங்கே நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், நார்மலை விட. ஸோ அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். அடுத்ததாக லிகமெண்ட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணும். லிகமெண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது, நமக்கு ரொம்ப ப்ராப்பரான ஸ்டெபிலிட்டியில் இருக்கக்கூடிய லிகமெண்ட் டெவலப் ஆகும். ஸோ எக்ஸசைஸ் தான் நமக்கு நார்மலாக ஜாயிண்ட்டை வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்ததாக இம்மொபைலைஸ். நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணல, ஒரே இடத்துல இருக்கும். இப்போ என்ன ஆகும், இப்போ நம்ம ஏன் இம்மொபைலைஸாக இருப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுனாலையோ அல்லது நமக்கு ஜாயிண்ட்டில் ஏதாவது ஒரு பெயின் அல்லது இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னாலோ நம்ம மேக்ஸிமம் ஜாயிண்ட்டை வந்து மூவ் பண்ண மாட்டோம், இம்மொபைலைஸ்டாக வச்சுருப்போம். ஓகே, ஏன் வந்து பெயின் இன்ஃப்ளமேஷன்லாம் வருது, ஒரு ஜாயிண்ட் இன்ஜூர் ஆச்சு அப்படின்னா உடனே அதில் இன்ஃப்ளமேஷன் பெயின்லாம் ஸ்டார்ட் ஆயிரும், ஸ்வெல்லிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஜாயிண்ட் என்ன நினைக்கும் அப்படின்னா நம்ம வந்து லூஸ் பேக்கடு பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும். லூஸ் பேக்கடு பொசிஷன் அப்படின்னா நம்ம ப்ராக்சிமல் போனும் டிஸ்டல் போனும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக அந்த ஃப்ளூயிடோட வால்யூம்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, அதனால் நமக்கு இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. ஸோ அதிகப்படியான ஃப்ளூயிட் வந்து கவர் பண்ணி இந்த ஜாயிண்ட் அப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும்போது பெயின் கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப நாளாக வந்து அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஜாயிண்ட் இம்மொபைலைஸ்டாக இருக்குது, கம்ஃபர்ட் பொசிஷன்லேயே இருக்குது. அப்போது என்ன ஆகும், ஜாயிண்ட் கேப்சூல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஜாயிண்ட் கேப்சூல்லாம் ஷார்டன் ஆகுது.
அதே போல் சாஃப்ட் டிஷ்யூ லைக் மசில்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் டெவலப் ஆக மாட்டாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனை லிமிட் பண்ணிகிட்டே போவாங்க. இவ்வளோ நம்ம மூவ் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம மூவ்மெண்ட்லேயே இல்லை. அப்படி இருக்கும்போது மூவ் பண்ணுற ஜாயின்ட்ஸ்க்கு தான் மூவ்மெண்ட் அதிகமாகுமே தவிர இதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து கொஞ்சமாக லிமிட் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறமா நமக்கு லிகமெண்ட்ஸ் அண்ட் டென்டானில் எஃபெக்டிவ்னஸ் கம்மியாயிடும். லிகமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, வீக் ஆகிடும். டென்டானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, வீக் ஆகிடும். நம்ம திடீர்னு அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா டென்டான் டியர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு அதோடைய வீக்னஸ் ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். போன்ஸில் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸில் என்ன நடக்கும்? ஏட்ரோபி ஆஃப் கார்டிலேஜ். நமக்கு கார்டிலேஜில் செல்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே போகும். ஹைப்பர்ட்ரோபி ஆகாது, ஏட்ரோபி ஆகும். ஸோ செல்ஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சுன்னா கார்டிலேஜோடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். ஸோ எரோசன் வர ஸ்டார்ட் ஆகும். ஆஸ்டியோபோரோசிஸ், ஓகேவா, ரீஜனல் ஆஸ்டியோபோரோசிஸ் காஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கார்டிலேஜோடைய திக்னஸ் குறைஞ்சி, கார்டிலேஜ் வந்து தின்னாயிருச்சு, சாஃப்டாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா போனும் எரோசன் ஆகும்போது ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அவ்வளோக்கா இருக்காது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் ஆகிட்டு மொபைல் பண்ண முடியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேசிவாக மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம், கண்டினியூஸ் பேசிவ் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக நமக்கு கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்டிங்னால் நம்ம கையை தொங்க போடுறோம் இல்லையா, இப்போ ஏதாவது ஒரு ஜாயிண்டில் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அது தொங்க போடுற டைத்தை கம்மி பண்ணணும், ஓகேவா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை தூக்கியே வச்சுருக்கணும். ஸோ தொங்க போட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு வீக்கன் லிகமெண்ட் எல்லாமே வீக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஸ்டிங் டைமை ரெடக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இம்மொபிலிஸில் இருக்கிற ஜாயிண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஜாயிண்டில் மோஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ப்ளிண்டிங் டிவைசஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிண்டிங் டிவைசஸ் யூஸ் பண்ணி ஜாயிண்டில் ஒரு சில மோஷன்ஸ், சிம்பிளான மோஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மோஷன்ஸ் பண்ண வச்சுட்டு கிரேடிங் கொஞ்சமாக கிரேட் கொடுத்து லோடை இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம அந்த ஜாயிண்ட்டு ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணணும், ஓகேவா. கொஞ்ச நாளில் நம்ம விட்டுறக்கூடாது. அந்த ஜாயிண்ட் எப்போ வரைக்கும் ரெக்கவர் ஆகுதோ அது வரைக்குமே இந்த 5 ப்ராசஸையும் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இம்மொபிலைஸ்டு ஜாயிண்ட்டில் எந்த ஒரு எஃபெக்டும் வராது. ஸோ இந்த லிகமெண்ட்டு, ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸு, அதே போல் கார்டிலேஜ் எல்லாம் தின்னாகாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடலாம், ஓகேவா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாயிண்ட்ஸில் என்ன எஃபெக்ட்லாம் நடக்குது, இந்த டிசீஸ்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது, எக்ஸசைஸ்னால என்னென்ன வருது, இம்மொபிலைஸ்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற டீட்டெயிலாக பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.